ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 ரொக்க பணம் அறிவிச்சிருக்காங்க. இந்த பணம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போது முதல் டோக்கன் கொடுக்க போகிறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் வருடம் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. அந்த வகையில் 2026க்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க. பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட தமிழக அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீலக்கரும்பு வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தோம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இதன் மூலம் 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினரும் பயன்பெறுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, அரிசி அட்டையை வச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்கும், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா மேலும் ஏழை எளிய மக்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இலவசமாக வேட்டி சேலையை கொடுக்க போகிறாங்க. அது எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வச்சுட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தா பொங்கல் பண்டிகையில் ரொம்பவே எதிர்பார்த்திருந்த ரொக்க பணம் குறித்த அப்டேட் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது மேலும் இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக ரூபாய் 3000 வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தா உத்தரவிட்டு அதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 3000 ரூபாய் ரொக்க பணம் யாருக்கு அப்படின்னா, அரிசி அட்டை வச்சிருக்கவங்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கும் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்க பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி சேலையும் அனைத்து நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டு உத்தரவிட்டிருக்கும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பொங்கல் பரிசை கொடுத்துட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. எப்போ முதல் டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ டோக்கனை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட கூட்டுறவுத்துறை மூலமாக டோக்கன் எல்லாமே பார்த்தா பிரிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. ஸோ நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் முதல் உங்களுக்கு வீடு தேடி டோக்கன் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோக்கனை பார்த்தீங்கன்னா அச்சிட்டு ரெடியாகவே வச்சுருக்காங்க. ஸோ நாளையிலேருந்து அல்லது நாளை மறுநாள் முதல் வீடு வீடாக சம்மந்தப்பட்ட ரேஷன் ஊழியர் உங்கள் வீட்டுக்கே டோக்கன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போன்ற ஒரு சில இடங்கள்லாம் இன்று முதலே டோக்கன் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மதியத்திலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது முதல் நாள் முற்பகல் 100 குடும்ப அட்டைதாரர்களுக்கும், அதாவது முற்பகல் காலையில் ஒரு 100 பேருக்கும் பிற்பகல் ஒரு 100 பேருக்கும் பார்த்தா பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்திட ஏதுவாக டோக்கன் வழங்கப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 200 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு டோக்கன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது, இடவசதி பெருசாக உள்ள ரேஷன் கடை அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 பேர் வரைக்கும் நீங்கள் பொங்கல் பரிசு கொடுக்குற அளவுக்கு டோக்கன் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி டோக்கன் பார்த்தா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்கும். இந்த டோக்கன் தான் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இல்லை உங்கள் ரேஷன் கடையின் பெயர் என்ன, குடும்ப அட்டைதாரர் பெயர் என்ன, குடும்ப அட்டையின் கிராமம், தெரு, டோக்கன் நம்பர் எழுதியிருப்பாங்க. அதேமாரி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் தேதி, என்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்களோ அன்னைக்கு தேதி இந்த டோக்கனில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அன்னைக்கு போயிட்டு ரேஷன் கடையில் உங்களுக்கான பொருட்கள் ஆகட்டும், அமௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி தான் டோக்கன். ஸோ நாளை முதல் உங்களுக்கு டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அந்த டோக்கனில் தேதி குறிப்பிட்டிருப்பாங்க. அன்னைக்கு போயிட்டு உங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு இந்த இதுக்கான பொருட்களை வாங்கிக்கலாங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. வீடு தேடி ரேஷன் கடை ஊழியர் டோக்கன் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான இந்த பொருட்கள் அரிசி அட்டை வச்சுருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்க போகுதுங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.